பொண்டாட்டி பிள்ளைய நடுத்தருவில் நிக்க வச்சவன் மக்களுக்கு நல்லது செய்வானாமா. பெத்த மகனை வாடகை வீட்லயும் மகளை பிஜி ஹாஸ்டல் தங்க விட்டுட்டு நடிகையோட ஊர் சுத்துறதுதான் இவனுடைய வெற்றி பயணமா. ரீமேக் படங்களை எடுத்து ஹிட் கொடுத்தது போலவே அரசியல் ரீமேக் திட்டங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி திட்டங்களை வந்துட்டு அடிச்சு விடுறான். விஜயோட இந்த செயல் அரசியல் கிடையாது, மட்ட ரகமான அவருடைய ஈகோ. ஒரு புதிய திட்டத்தை கூட சொல்றதுக்கு துப்பில்லாத இந்த மானங்கெட்ட விஜய் எப்படி தலைவனாக முடியும்? மக்கள் நலனுக்காக அரசியலை அர்ப்பணிப்போடு செஞ்சு திட்டங்களை தீட்ட முதல்வர் ஸ்டாலின் எங்க? அரசியலை இன்னமும் நடிப்பா பார்த்துட்டு கால்ஷீட் கொடுத்துட்டு இருக்க விஜய் எங்க? மேடைக்கு மேல பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லுவான். ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் கொண்டு வர எந்த ஒரு மக்கள் நல விரோத சட்டங்களுக்கு எதிராக வாயை திறக்க மாட்டான். வெறும் 40 சீட்டுக்காக அமித்ஷா காலில் விழுந்து நக்கி பொழப்பு நடத்த போறதா விஜயோட சுயரூபம். இந்த செய்திகள் குறித்துதான் லிங்க் செய்யப்பட்டிருக்க மெயின் வீடியோல வந்து பேசியிருக்கு. மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு அந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே.